நல்லசாமி அவர்கள், தமிழ்நாடு கல் இயக்க தலைவர் அவர்கள் இப்பொழுது உங்களோடு. நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். கடனறிந்து காலம் கருதி கள் விடுதலை மாநாட்டினுடைய தலைவர், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட ஆன்றோர் அவைக்கு வணக்கம். ஒழிக்கப்பட வேண்டியது போதைப் பொருள், தவிர்க்கப்பட வேண்டியது மது, தடை செய்யக்கூடாதது கள். ஒழிக்கப்பட வேண்டியது போதைப் பொருள். போதைப் பொருள்னா என்ன? சர்வதேச அளவில் போதைப் பொருள் என அடையாளம் காட்டப்பட்டிருப்பவை ராஜபோதை என்று சொல்லக்கூடிய ஓபியம், அபின், கஞ்சா, மர்ஜுவானா, பெத்தடின், ஹெராயின், பிரான்சுகா, கொக்கைன், எல்எஸ்டி, சைனா ஒயிட், போதைக்காளான் போன்றவைகள் தான் போதைப் பொருள். மது என அடையாளப்படுத்தப்பட்டிருப்பவை பிராண்டி, விஸ்கி, ரம்மு, சாராயம், வோட்கா போன்ற மதுக்கள். கள் உலக அளவில் உணவு பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. 108 நாடுகளில் பனைத்தென்னை மரங்கள் உள்ளன. எந்த ஒரு நாட்டிலும் கள் இறக்கவும் பருகவும் தடை இல்லை, தமிழ்நாட்டை தவிர. அதான் வள்ளுவர் ஒரு குறள் சொல்லுவாரு, உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அலகையா வைக்கப்படும். ஒட்டுமொத்த உலகு கள்ள உணவுன்னு சொல்லுது. தமிழ்நாட்டிலே மட்டும் ஆட்சியாளர்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் இது உணவல்ல, இது போதைப் பொருள், இது மது என குறுக்கு சால் ஓட்டுகின்றார்கள். இப்படி குறுக்கு சால் ஓட்டுவோனை உலக பேய் பட்டியலில் வைக்கப்பட வேண்டும் என்கிறார் வள்ளுவர். கள்ளுக்கு எதிரான கருத்துக்களை கொண்டிருப்பவர்கள் பேய் பட்டியலில் வைக்கப்பட வேண்டியவர்கள். உங்களுக்கு ஒரு ஐயப்பாடு ஏற்படலாம். அதான் பல தலைவர்களும் சொன்னாங்க. ஐயன் வள்ளுவர் கள்ளுண்ணாமை பத்தி சொல்லியிருக்காரு, ஏன் கள்ளு வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னு ஒரு சில தலைவர்கள் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், உண்மைதான், மறுக்கல. அதே ஐயன் வள்ளுவர் புலால் உண்ணாமைன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஏன் நீங்க ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி, மீன் கறி, பன்றிக்கறி திங்கிறீங்க? ஐயன் வள்ளுவர் இழுக்கிறாருல்ல, அப்படின்னா அவர் அந்த உணவு உண்ணக்கூடாதல்ல. வள்ளுவர் சொன்னது ஒழுக்கம் சார்ந்த ஒன்று, சட்டம் சார்ந்த ஒன்று அல்ல. சட்டம் சார்ந்த ஒன்றைத்தான் நாம் நடைமுறைப்படுத்த முடியும், ஒழுக்கம் சார்ந்த ஒன்றை நடைமுறைப்படுத்த முடியாது. இட் இஸ் ஒன்லி ரெக்கமெண்டேட்டரி, பரிந்துரைக்கக்கூடியது. சட்டத்தை தான் நடைமுறைப்படுத்த முடியும். சட்டம் என்ன சொல்லுது? அரசியலமைப்பு சட்டம், த லா ஆஃப் த லேண்ட் என்ன சொல்லுது? அதான் நாம் பார்க்கணும். The duties of the state. The state shall regard raising the level of nutrition and the standard of living of its people and the improvement of public health as among its primary duties, and in particular the state shall endeavor to bring about the prohibition of the consumption except for medicinal purposes of intoxicating drinks and of drugs which are injurious to health. அரசனுடைய கடமைகள் 3. ஒன்று, மக்களுக்கு சத்தான உணவு கொடுப்பது. எது சத்தான உணவு? இறக்குமதி மதுக்களா, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களா, கள்ளா? கள்ளுதான். வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது எது? கள்ளுதான். உடல்நலத்தை பேணுவது எது? கள்ளுதான். இதற்காக மது விலக்கு கொண்டு வருகின்ற பொழுது மருந்துகளுக்கு விலக்களித்து விட்டு சித்த வைத்தியர் சொன்னார், கள் ஒரு அருமருந்து. சித்த வைத்தியத்தில் முக்கியமான மூலப்பொருள் கள். பஞ்சகாவியா, அமிர்த கரசல் தயாரிக்கிறதுக்கு இயற்கை வேளாண்மைக்கு ஒரு முக்கிய மூலப்பொருள் கள்.
குடிநோயாளி ஒருத்தர் டாஸ்மாக் கடையில் குடிக்கிறாரு. அவருடைய கல்லீரல்ல அசிட்டால் டிஹைடு என்று சொல்லக்கூடிய நஞ்சு படர்ந்து அந்த கல்லீரல் கெட்டு போய் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குடிநோயாளி காலையிலும் மாலையிலும் கள்ளை அளவாக பருகி வந்தால் அந்த அசிட்டால் டிஹைடு மெல்ல 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 அகற்றப்பட்டு அந்த நோயாளி நோயிலிருந்து குணமடைவார். ஆக குடிநோய்க்கே கள்ளொரு அருமருந்து. ஒரு தாய்மார் வந்திருந்தாங்க, ஒரு குழந்தை எடுத்துட்டு வந்திருந்தாங்க. நான் கள்ள இந்த குழந்தைக்கு கொடுத்ததுனால இந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்குது, நான் கள்ள குடிச்சதுனால எனக்கு தாய்ப்பால் சுரந்தது அப்படின்னு சொன்னாங்க. இத கேரள அரசால் நியமிக்கப்பட்ட ஏபி உதயபானு கமிட்டியினுடைய அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியா பக்கத்துல ஒரு தீவு, அதுக்கு பேரு நோரோன்னு பேரு. அங்க பனைகள் அதிகம், பழங்குடி மக்கள் வாழக்கூடிய ஒரு தீவு. மதுவில கொண்டு வந்தாங்க, கள்ளுக்கு தடை வச்சுட்டாங்க, கள்ளு கிடைக்காம போச்சு. ஒரு 6 மாசத்துக்கு பின்னாடி பார்த்தா அந்த தீவுல குழந்தைகளுடைய மரணம் கூடிட்டுது, சிசு மரணம் கூடிட்டுது. உடனே ஒரு மருத்துவர் குழுவை அந்த தீவுக்கு அனுப்புனாங்க. ஆய்வு பண்ணி அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிச்சது அந்த குழு. அதுல தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் சத்தான இயற்கையான தாய்ப்பாலுக்கு நிகரான மருத்துவ குணம் கொண்ட கல் தடை காரணமாக கிடைக்காமல் போனது. அதனுடைய விளைவு வெளிப்பாடு சிசு மரணம் அப்படின்னு அறிக்கையில் குறிப்பிட்டதனுடைய விளைவு வெளிப்பாடு. உடனடியாக அந்த அரசு அங்கே கல் தடையை நீக்கி அறிவித்தது. The tragedy of Noro, JPS Haltail பதிவு பண்ணியிருக்காரு, போய் பாருங்க. இல்லைன்னு மறக்க சொல்லுங்க. இந்தியா முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நேரு அவர்கள் தலைமையில் முதல் பிரதமராக இருந்தபோது நேரு அவர்களால் ஒரு குழு அமைக்கப்பட்டது, ஸ்ரீமன் நாராயணன் கமிட்டி. அதைத் தொடர்ந்து ஜஸ்டிஸ் டேக்சந்த் கமிட்டி, கேரள அரசால் நியமிக்கப்பட்ட ஏபி உதயபானு கமிட்டி, குஜராத் அரசால் நியமிக்கப்பட்ட NM மியாபோய் கமிட்டி. எந்த ஒரு கமிட்டியும் கள்ளுக்கு தடை விதிக்க சொல்லி அரசுக்கு பரிந்துரை செய்யவே இல்லை. மாறாக கள்ளுனுடைய உற்பத்தி நுகர்வு ரெண்டுமே குறைஞ்சுகிட்டு இருக்கு, இது கூட்டப்பட வேண்டும். இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்கள், இறக்குமதி மதுக்கள் உற்பத்தி நுகர்வு கூடிக்கிட்டு இருக்குது, இது குறைக்கப்பட வேண்டும். முடிந்தால் இவற்றிற்கு தடை விதிக்கப்பட வேண்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு கமிட்டி கள்ளுக்கு தடை விதிக்க சொன்ன கமிட்டி ஏதாச்சும் உண்டா? காட்ட சொல்லுங்க பாப்போம். எதற்காக கள்ளுக்கு தடை? 1/1/87 கள்ளுக்கு தடை விதிச்சாங்க. அப்போ தகவல் உரிமை சட்டப்படி சொல்லப்பட்ட காரணம், பனைகளிலே இருந்து இறக்கக்கூடிய கள்ளில் போதை குறைவு, போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக குளோரல் ஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை கலந்து விற்றார்கள். நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு பனை மரமும் ஒரு உற்பத்தி சாலை என்கின்ற காரணத்தால் அரசால் கண்காணிக்க முடியவில்லை, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. டாஸ்மாக்கு 9 நபர்கள் மதுக்களை தயாரித்து கொடுக்கின்றார்கள். 9 நபர்களாக இருக்கின்ற காரணத்தால் கண்காணிக்க முடிகின்றது, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது. ஆகவே 1/1/87 இருந்து கள் இறக்கவும் பருகவும் தடை. உச்சநீதிமன்றம் போனோம். உச்சநீதிமன்றத்தில் நீதி அரசர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இட் இஸ் த பாலிசி மேட்டர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். இது தமிழ்நாடு அரசனுடைய கொள்கை முடிவு, நீதிமன்றம் தலையிடாதுனாங்க. நான் கேட்கிறோம் நீதி அரசர்களை பார்த்து, வாட் இஸ் பாலிசி மேட்டர்? வி வாண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஃபார் பாலிசி மேட்டர். கொள்கை முடிவுன்னு என்ன? வெட்டொன்னு துண்டு 2, வெட்டொன்னு துண்டு 2, கன்சம்ஷன் ஆர் புரோகிபிஷன், தட் இஸ் த பாலிசி மேட்டர் ஆஃப் த கவர்மெண்ட். கன்சம்ஷன் வந்துட்டீங்க, நுகர்வுன்னு வந்துட்டீங்க, ஏன் கல்லுக்கு தடை? கல்லுல கலப்படம் பண்ணாங்க, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல, ஆகவே தடை. இட் இஸ் நாட் பாலிசி, இட் இஸ் த இன்எஃபிஷியன்சி ஆஃப் த கவர்மெண்ட். ஒரு அரசனுடைய கையிலாகத்தான் எப்படி கொள்கை முடிவாகும்? இதை தமிழ்நாடு அரசை பார்த்து நீதி அரசர்கள் கேட்டிருந்தா அன்னைக்கு நீதி கிடைச்சிருக்கும், தடை நீங்கி இருக்கும். கேட்கல. ஆக புரிதல் இல்லை. தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு புரிதல் இல்லை, மக்களாகிய நமக்கு புரிதல் இல்லை.
சட்டப்பேரவை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கள் பற்றிய புரிதல் இல்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்ன கேட்கிறாங்க? தமிழ்நாடு அரசு கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும். இவை இரண்டுமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை, உலகளாவிய நடைமுறைக்கு மாறானவை. எதற்காக தமிழ்நாடு அரசிடம் கள்ளுக்கு அனுமதி கேட்க வேண்டும்? 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அந்த உரிமையை அநியாயமாக பறித்துக் கொண்டது. பக்கத்தில் பாண்டியில, கேரளாவில், தெலங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில், உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. அங்கே கலப்படம் செய்வாங்கல்ல, அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்றீர்கள்? இறங்குங்கள் கீழே. இதையெல்லாம் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கேட்டிருக்கணும். என்ன கேட்டாரு? தமிழ்நாடு அரசு கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் பதிவு பண்றாரு சட்டப்பேரவையில், கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும். கேட்க வேண்டாமா? எந்த அடிப்படையில் நீங்கள் முதலமைச்சராக வந்திருக்கின்றீர்கள்? Under what authority you are holding such an office as a chief minister of Tamil Nadu? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம், ரகசிய காப்பு எடுத்தானே வந்திருக்கீங்க. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை, பொறுப்பு முதலமைச்சராக உங்களுக்கு இருக்கின்றதா இல்லையா? இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? இந்த கேள்வியை அல்லவா கேட்டிருக்க வேண்டும். இல்லையே. ஒரு மரத்துக்கல்ல 48 நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும். இது மருத்துவம். கள்ளுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்து கள்ளு கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. பல மரத்து கள்ளு தான் கிடைக்கும். அதுவும் அது கலப்பட கள்ளா தான் இருக்கும். அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும், except for medicinal purposes of intoxicating drinks and of drugs which are injurious to health. இந்த வரி பொருளற்று போய் விடுகின்றது. இதற்கு என்ன பதில்? எங்கே பதில்? ஏன் முதுகில் குத்துறீங்க? மருத்துவர் கிருஷ்ணசாமி, அவர் புதிய தமிழகத்தினுடைய தலைவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் சண்முகம் அவர்கள் போன்றவர்கள் ஏன் முதுகில் குத்துறீங்க? நேருக்கு நேர் வாதத்துக்கு வாங்க, வாங்கிக்கங்க. 10 கோடி தகுதியும் இருந்தா துணிச்சிலிருந்தா வாங்க. எங்க வேணாலும் வாதத்தை வச்சுக்கலாம். ஏன் முதுகில் குத்துறீங்க? இது கோழைத்தனமான செயல் இல்லையா? இது கேவலம் இல்லையா? வாங்க வாதத்துக்கு, வாங்கிக்கங்க 10 கோடி. தகுதியும் இருந்தா வர சொல்லுங்க. 7.5 கோடி மக்களுக்கு நாம சவால் விடுறோம் இந்த மாநாட்டின் சார்பா. யாராச்சும் ஒரு நபர் கள்ளுமுறை தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் மதுதான். இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கள்ளை விட நல்லவை. நாம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை என யார் வந்து நிரூபித்தாலும் நாம் நம்முடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளலாம். தோல்வியை, தவறை ஒப்புக்கொள்ளலாம். அப்படி தோல்வியை, தவறை ஒப்புக்கொண்டு நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கின்ற பொழுது நாம் சான்றோர் ஆவோம். இதைத்தான் வள்ளுவர் பதிவு பண்றாரு. சால்பிற்கு கட்டளை யாதனில் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொள்ளல். ஒரு மனிதன் சான்றோனா இல்லையா என்பதற்கு உரைகள் எது என்றால் தோல்வியை, தவறை ஒப்புக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்பவன் சான்றோன். ஆக நம்முடைய வரலாற்றில் தோல்வி என்ற பதிவுக்கு இடம் இல்லவே இல்லை. கள்ளூர் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? சரி, பலருக்கு நினைவில்லாம இருக்கலாம். பெரியவங்களுக்கு தெரியும். பல ஆண்டுகளுக்கு முன்பு 4 மாநிலங்கள்ல தேர்தல் நடந்தது. அந்த தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி வெங்காய விளையாட்டத்துக்கு இருந்தது. ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது வெங்காய விளையாட்டம். அதை போல
வரக்கூடிய 2026 தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி, மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி கட்டாயம் கழுத்தடைக்கு இருந்தே தீரும். எடப்பாடி பழனிசாமி ஏமாந்து போனாரு. 2021 அவரை பார்த்து கோரிக்கை வச்சோம், மனு கொடுத்துட்டு கோரிக்கை, ஐயா ஒரே ஒரு அறிவிப்பு வெளியிடுங்க, நீங்க ஆட்சி தக்க வச்சுக்கலாம். தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு முன்பாக ஒரே அறிவிப்பு, பனை தென்னை ஈச்ச மரங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து நீராவாகவோ கல்லாகவோ பதநீராகவோ இறக்கியும் குடித்தும் விற்றும் கொள்ளலாம். இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலக அளவிலும் சந்தைப்படுத்தியும் கொள்ளலாம். அரசனுடைய தலையீடு குறுக்கீடு இருக்காது. ஏலம் கடை இல்லவே இல்லை. அதே நேரத்தில் கலப்படம் போன்ற தவறுகள் நடப்பதாக கண்டறியப்பட்டால் கடுமையான தண்டனை இருக்கும்ங்கிற அறிவிப்போடு நிறுத்திங்க. 83 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அருமையான வேலைவாய்ப்பு. இது சுற்றுச்சூழலை பாதிக்காது, மின்சார தேவையில்லை. இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி பவுச்சில், பாட்டல்கள்ல, டின்கள்ல, டப்பாக்கள்ல, டட்ரா பேக்கிங்ல அடைச்சு மேலை நாடுகள்ல, வளர்ந்த நாடுகள்ல, நட்சத்திர விடுதிகள்ல, பன்னாட்டு விமான தளங்கள்ல, வரி செலுத்தப்பட்ட கடைகள்ல சந்தைப்படுத்துகின்ற பொழுது பெரிய அளவிலான வருவாய் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். தமிழ்நாடு தலை நிமிரும், முதன்மை மாநிலமாக மாறும். ஏன்னா இதுவரை யாராச்சும் பனைகளுக்கு நீர் பாய்ச்சி இருக்கிறோமா? இல்லை. ரசாயன உரம் போட்டிருக்கிறோமா? இல்லை. பூச்சி மருந்து, பூஞ்சால மருந்து, களக்கொல்லி தெளிச்சிருக்கிறோமா? இல்லை. ஆகவே இவற்றிலிருந்து இறக்கக்கூடிய கள் உலகத்தரம் வாய்ந்ததா இருக்கும். அதனால என்ன விலைக்கு விற்கணுமோ அந்த விலைக்கு விற்க முடியும். சுதந்திரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மட்டும் 50 கோடி பனை மரங்கள், இன்னைக்கு 5 கோடியா குறைஞ்சிருச்சு. இந்திய அளவில் 8 கோடி பனைகள் தான் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு எந்த மாநிலத்துக்கு கிடையாது. இன்னைக்கு பூமி பந்து சூடாகிட்டு இருக்கு. அமெரிக்காவில் ஒரு பக்கம் இயற்கை காடு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் காங்கிரீட் காடு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இதற்கெல்லாம் காரணம் பூமி பந்து சூடாயிட்டுது. இந்த காலகட்டத்தில் இனி கடின பானங்களுக்கு உலக அளவில் வரவேற்பு இருக்காது. பிராண்டிக்கோ, விஸ்கிக்கோ, ரம்முக்கோ, சாராயத்துக்கோ, வோட்காவுக்கோ வரவேற்பு இருக்காது. கள் போன்ற இயற்கையான தாய்ப்பாலுக்கு நிகரான மருத்துவம் குணம் கொண்ட மின்பானங்களுக்கு தான் வரவேற்பு இருக்கும். இதை நீங்க அறிவிச்சீங்கன்னா நீங்க ஆட்சியை தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அவர் ஏத்துக்கல, கோரிக்கை ஏத்துக்கல. அது சொன்னோம், இதை அறிவிச்சிட்டீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலே குறைஞ்சது 3000 5000 ஓட்டு வரல கூடுதலாக கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் 9 லட்சம் வாக்குகள் கிடைக்கும்னு சொன்னோம். அதே கேட்கல அவரு. எத்தனை ஓட்டுல போச்சு? ஆட்சி மாற்றம் எவ்வளவு ஓட்டுல போச்சு? 1.5 லட்சம் ஓட்டுல போச்சு. இதை மட்டும் கேட்டிருந்தார்னா நம்முடைய கோரிக்கையை ஏற்று நடைமுறைப்படுத்தி இருந்தால் 2021 தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இருக்காது. மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக ஆகியிருக்க முடியாது. அவர் ஏமாந்துட்டாரு. இப்ப வருத்தப்பட்ட என்ன பயன்? கல்வம் போன பின்னாடி கதவு முக்கரணம் பாஞ்சுதான். என்ன பயன்? அதனால இது சாதாரணம் நீங்க நினைக்காதீங்க. இதுல பெரிய பொருளாதாரம் இருக்கு. அதையெல்லாம் உணரணும். ஒன்னை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். கள் பற்றிய புரிதலும் இல்ல, காவிரி தீர்ப்பு பற்றிய புரிதலும் இல்ல. மரியாதைக்குரிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு இந்த மேடையில் ஒரு கோரிக்கை நான் வைக்கின்றேன். நீங்க கள்ளோட சேர்த்து காவிரி கையில் எடுங்க. நீங்க காவிரி கையில் எடுங்க, இதர ஆறுகளை கையில் எடுங்க. கொடுமையா இருக்கு, வேதனையா இருக்கு. காவிரி தீர்ப்பு ஒரு காணல் நீர், மாயமான், ஏட்டு சுரைக்காய் நடைமுறைப்படுத்தவே முடியாது. 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்தில் சரியான இலக்கை முன்னிறுத்தி வழக்கு நடத்தப்படவில்லை. 28 ஆண்டு கால சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி 7 ஆண்டுகள், இந்த 35 ஆண்டுகள்ல எப்ப கர்நாடகா தண்ணி திறந்திருக்காங்க? இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும். அணைகளுடைய பாதுகாப்பு கருதி தமிழ்நாட்டையும் புதுச்சேரியும் வடிகாலா வச்சு உபரி நீர் தான் திறந்திருக்காங்க. தமிழகமும் புதுவையும் காவிரியில் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு நேற்றுக்கு திறக்கல, இன்னைக்கு திறக்கல, நாளைக்கு திறக்க போறதில்ல. அப்புறம் எதுக்கு இந்த தீர்ப்பு?
எதுக்கு தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமையை கர்நாடக நீர்த்தாக்கள் தேக்கணும்? அவங்க கையில போட்டி சாவி கொடுக்கணும். மாதாந்திர அடிப்படையில் தொடர்ந்து அவங்க கிட்ட ஒரு உத்தரவு கொடுக்கணும். அந்த அணைகள் கட்டுறதுக்கு தமிழ்நாடு அரசு புதுவை அரசு பணம் கொடுத்ததா? தேக்கி வைக்கிறதுக்கு வாடகை கொடுக்கிறோமா? எந்த முகாந்தரத்தினுடைய அடிப்படையில் இப்படிப்பட்ட தீர்ப்பை 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்தில் வாங்கி கொடுத்திருக்கீங்க? தினந்தோறும் நீர் பங்கீடு, ஆட்டுக்கு வால் அளந்து வச்ச மாதிரி வச்சுட்டீங்க. கர்நாடகாவுக்கு 284.75 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு 177.25 டிஎம்சி, கேரளாவுக்கு 21 டிஎம்சி. தினந்தோறும் அந்த நீர் விகிதாச்சாரப்படி மேட்டூர் அணைக்கு வந்து சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதுக்கு உறவு கெடுது? எதுக்கு மோதல் வருது? எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது? கடந்த ஆண்டு 3 முறை மேட்டூர் அணை முழு கொள்ளளவு வெட்டுச்சு. இருந்தாலும் குருவி சாகுபடி சாத்தியம் இல்லை. 63 டிஎம்சி கடல் போயிருக்குது. நடப்பாண்டு 4 முறை மேட்டூர் அணை நிரம்பிச்சு. கடக்கோடிக்கு தண்ணி போகல. தூர்வாருகின்றோம் என்ற பெயரில் பணத்தை வாரிக்கொண்டார்கள். கடக்கோடிக்கு போகல, கடலுக்கு போயிட்டு இருக்கு 1 லட்சம் கனடிக்கு மேல. பவானி சாகர் அணை நிரம்பி கடலுக்கு 20,000 கனடி போயிட்டு இருக்கு. ஆனா எங்களுக்கு 2,07,000 ஏக்கருக்கு தண்ணி திறக்கல. என்ன சொல்றாங்க? இன்னும் நாங்க மராமத்து வேலை செய்யல, தூர்வாரல. இந்த 3 மாசம் எங்க போனீங்க? நீர்வளத்துறை அமைச்சர் ஒரு மேக்கப் பொட்டியோடு அலைகிறாரு. அவருக்கு அதுதான் முக்கியமா, வெளியே நீர் நிர்வாகம் முக்கியம் அல்ல. லிக்விட் கோல்டு, தங்க திரவ கடலுக்கு போயிட்டு இருக்குது. எங்க பகுதி வானம் பார்த்து ஊமையா இருக்குது. அதே மாதிரி அமராவதி நிரம்பி கடலுக்கு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஆழியார் நிரம்புக்கு கேரளாவுக்கு தண்ணி போயிட்டு இருக்குது, அரபிக்கடலுக்கு. நம்ம பயன்படுத்தல. மேட்டூர் சரமங்கா ஒரு நிறுத்திட்டு என்ன ஆச்சு? ஏன் கடப்புல போட்டீங்க? அதே மாதிரி காவிரி வைகை குண்டார் இணைப்பு திட்டம் என்னாச்சு? கடப்புல போட்டீங்க. மயிலாடுதுறை தடுப்பணை திட்டம் கிடப்பில் போட்டீங்க. கடலூர் தடுப்பணை திட்டம் கிடப்பில் போட்டீங்க. இதர திட்டங்கள் எல்லாம் கிடப்பில் போட்டு என்ன பண்ணிருக்கீங்க? தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்துறீங்க. உங்களுடைய நோக்கம் என்ன? எங்களுடைய அறியாமை அறுவடை பண்ணணும். எந்த பெண்மணி நான் பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் போகணும்னு சொல்லி போராடினாங்க? எந்த பெண்மணி உரிமை தொகை கேட்டாங்க? ஏன் கொடுத்தீங்க? எங்களுடைய அறியாமை அறுவடை பண்ணணும், எங்களுடைய வாக்குகளை வாங்கணும், ஆட்சியில் அமரணும், அரிதாரம் பூசணும், அகப்பட்ட சுருட்டணும், உலக பணக்காரர் பட்டியல தன்னுடைய குடும்பத்தை கொண்டுகிட்டு வரணும். ஒற்றை இலக்க நோக்கி பயணிக்கிறீங்களே. அதனால மரியாதைக்குரிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு நீங்க காவிரியை கையில் எடுங்க. காவிரி கையில் எடுங்க. இந்த தீர்ப்பு திருத்தப்பட வேண்டும். 2033 வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நடைமுறைப்படுத்த முடியாத தீர்ப்பு, இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு, மேன்முறையீடுகள் மீதான தீர்ப்பு, காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய உத்தரவு, ஒழுங்காற்று குழுவினுடைய ஆலோசனை, மத்திய அரசினுடைய அறிவுரை, நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பு, எதையும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக ஒரு மறுசீராய்வு மனுவை காவிரி நடுவர் மன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். காவிரி நடுவர் மன்றம் ஏற்றுக்கொண்டால் வரவேற்போம், ஏற்றுக்கொள்ளாமல் போனால் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும். அங்கும் நீதி கிடைக்காமல் போனால் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை முடக்க வேண்டும், முடக்க வேண்டும், முடக்க வேண்டும். அவங்க செய்ய போறது இல்லை. ஆக 2026 இதற்கு தீர்வு கிடைக்க வேண்டும். அந்த தீர்வு நம்ம கையில் தான் இருக்கு. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற அடிப்படையில் வாக்களிப்பது ஒன்றே தீர்வு, ஒன்றே தீர்வு, ஒன்றே தீர்வு, ஒன்றே தீர்வு.